ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளக்ஸை யூஸ் பண்ணி இந்த கார்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா விஎஸ் கோடில் போய்ட்டு எப்பயும் பண்ணுறோமா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் 2 ஃபைல், ஒன்று HTML ஃபைல், ஒன்று CSS ஃபைல். அந்த ஃபோல்டரில் நமக்கு தேவையான இமேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கார்ட் டிசைன் தான் பண்ண போகிறோம், இதை ப்ளக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், எப்படின்ற ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்ட் டிசைனை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் உள்ள ஒரு HTML ஃபைல், ஒரு CSS ஃபைல் அண்ட் அந்த கார்ட் டிசைனுக்கு தேவையான இமேஜஸ்லாம் இந்த ஃபோல்டருக்குள்ளேயே நம்ம வைக்கணும். இதெல்லாம் லோக்கல் இமேஜஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் இமேஜஸ்னால் நீங்கள் ஆன்லைன்லேருந்து எடுக்கிறது. இப்போ நம்ம லோக்கல் இமேஜஸ் வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த இதில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மொத்தமாக ஒரு செக்ஷன், அதாவது இந்த கார்ட் டிசைன் மட்டுமே. இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதில் இந்த கார்ட் டிசைன் இருக்கிறது மட்டும் ஒரு செக்ஷன்னு சொல்லுவாங்க. செக்ஷன்னு சொல்கிறதுனால நம்ம சிமெண்டிக் எலமெண்ட்டான செக்ஷன் டேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம சென்டராக வர வைக்கலாம். அந்த கார்ட் டிசைனை கூட நம்ம ஸ்க்ரீனுக்கு சென்டராக வர வச்சிடலாம். ஸோ இங்கே நான் செக்ஷன்னு போட்டேன். இதுக்கு கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர்னு கொடுத்துட்றேன். கண்டெய்னர் இல்லை அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா பிளான் கண்டெய்னர் அப்படின்ற மாரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், கார்ட் டிசைன், அதாவது இப்போ நான் க்ரியேட் பண்ணது இந்த ஒரு செக்ஷன், மொத்த செக்ஷன். இதில் இந்த ஒயிட் பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஒரு டிவிஷன் டேக், டிவ் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். டிவ் டேக் யூஸ் பண்ணி அதோட கிளாஸ் நேம் வந்து டிவ் டேக் யூஸ் பண்ணி அதோட கிளாஸ் நேம் வந்து என்ன போடுறோன்னா கார்டுன்ற மாதிரி போட்டுக்கிறேன். கார்டு அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். நான் முதல்ல என்ன பண்ணேன்னா இங்கே இது ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் டேக் யூஸ் பண்ணேன். அதுக்கு கண்டெய்னர்னு போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த ஒயிட் கலர் பாக்ஸுக்கு திரும்ப ஒரு டிவ் க்ரியேட் பண்ணி அந்த டிவுக்கான கிளாஸ் நேம் கார்டுன்னு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதிலே பார்ட்டாக பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டணுன்னா இது ஒரு டிவ்வாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு பெயிண்டில் இதை ஓப்பன் பண்ணி வேணால் காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நிமிஷம், உங்களுக்கு நான் பெயிண்டில் வேணால் எது நான் எப்படி பிரிக்க போகிறேன்றதை முன்னாடியே லே அவுட் பண்ணி காட்டிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஒரு செக்ஷன், இந்த க்ரீன் லேயர் தான் ஒரு செக்ஷன், அதாவது இந்த டேக் இப்போ நம்ம போட்டது தான் ஒரு செக்ஷன் டேக், அதை தான் நம்ம போட்டிருக்கோம் செக்ஷன்னு. அப்புறம் இங்கே நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் தான் என்னென்னா கார்டு அப்படின்ற கிளாஸ் நேம் வச்சு நான் ஒரு டிவ்வை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த கார்டுன்ற ஒரு டிவிஷன் டேக். இப்போ இதில் என்னென்னா நம்ம 2 செக்ஷனாக பிரிக்கணும். அதாவது 2 செக்ஷன்னா மேலே டாப் ஒன்று, அதாவது அந்த கார்டுலேயே டாப்பில் ஒரு ஆள் இருக்காங்க, டாப்பில் ஒரு டப்பா இருக்குது, அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு டப்பா இருக்குது. அதாவது டப்பான்றது பாக்ஸுன்னு வச்சுக்கோங்க. பாட்டமில் ஒரு பாக்ஸ், டாப்பில் ஒரு பாக்ஸ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை தான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இது உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு, அதாவது அங்கே போட்டிருக்கல, நீங்கள் இந்த பெயிண்டில் பார்த்தா தெரியும் எல்லோ கலர், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குல்ல, இப்போ இந்த எல்லோ கலருக்கு தான் ஒரு டிவ் உண்டாக்கிட்டுருக்கேன், டிவ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த டிவ்வில் என்ன பண்ணிடுறேன், கிளாஸ் நேம்னு கொடுத்து டாப்புன்ற மாதிரி கொடுத்துட்றேன். டாப் ஏன்னா அது மேலே இருக்குது, அதனால் டாப்புன்னு கொடுத்துட்டு அது உள்ள பார்த்திங்கன்னா இது 2 செக்ஷனாக நம்ம பிரிக்கணும். ஏன் அது 2 செக்ஷனாக பிரிக்கணும்னா, நான் இப்போ ப்ளக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த லாஸ்ட்டில் இருக்குது, இந்த ஐக்கான் இந்த லாஸ்ட்டில் இருக்குது, இந்த லாஸ்ட்டில் ஒருத்தர், இந்த லாஸ்ட்டில் ஒருத்தர்னா நம்ம டிஸ்பிளே ப்ளக்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட்டுக்கு ஒருத்தர், இந்த லாஸ்ட்டுக்கு ஒருத்தர் போயிடுவாங்க. அப்போ அந்த டிஸ்பிளே ப்ளக்ஸ்ன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி அது உள்ள 2 ஆட்கள் தான் இருக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஒரு தனி செக்ஷனாகவும், இது கலர் மாற்றிடுறேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இதை ஒரு செக்ஷனாகவும், இது அப்படியே ஐ டேக் ஆகும். இது நார்மலாக ஐ டேக் தான், நமக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இதுக்கு ஒரு டிவ்லாம் அடிக்க போகிறதில்ல. இது ஒரு ஐ டேக், இது ஒரு ஐ டேக், இது ஒரு டிவ். இது எதுக்காக டிவ் போடுறீங்க அப்படின்னா, இதில் ஐக்கானும் வரப்போகுது, ஒரு டேகும் வரப்போகுது, அதனால் அதுக்கு ஒரு டிவ் டேக் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிவ் போடுறேன். இந்த டிவ்வில் தான் என்ன பண்ண போகிறேன், ஐ டேக். இப்போதைக்கு ஐ டேக் போடுறேன். அதுக்கப்புறம் ஐக்கான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஆரோ அப்படின்ற மாதிரி போட்டுடுறேன், ஆரோ அப்படின்ற மாதிரி போட்டுடுறேன். இங்கே நம்ம ஒரு பி டேக் யூஸ் பண்ணலாம். பி டேக் யூஸ் பண்ணிட்டு பேக் டு ஆல் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பேக் டு ஆல் பிளான்ஸ்
அப்படின்ற மாதிரி இருக்குது, அதை போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஐகான் டேக். டேக்குன்றது ஐகான் டேக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இது இட்டாலிக் டேக்கு, இட்டாலிக் ஃபார்மெட்டில் வரும். அதை ஐகானுக்கு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணியிருப்பாங்க ஐகான் வர மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹார்ட் ஐகான் HAR ஹார்ட்டுன்னு சும்மா போட்டுறேன். இப்போதைக்கு இதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா போய் நம்ம ஐகான் எடுத்துகிட்டு வரலாம். ஐகான் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஃபோன்டாசம் CDN லிங்க்னு போடணும். ஃபோன்டாசம் CDN லிங்க்னு போட்டிங்கன்னா நிறைய ஐகான் பேக்கேஜ்லாம் இருக்குது. இதில் ஃபோன்டாசம்ன்றது கொஞ்சம் ஃபேமஸான பேக்கேஜ். இப்போ ஃபோன்டாசம்ன்றது இப்போ ஃபோன்டாசம் CDN லிங்க்னு போட்டு என்டர் தட்டிட்டேன். இதில் வர செகண்ட் சைட் இதோ இந்த மாதிரி லோகோவில் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு கோட் சிம்பிள் மாதிரி இருக்கும். இந்த கோட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு வந்து ஹெட் உள்ள போடணும். ஹெட் உள்ள போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டோட லிங்க்கை கடைசியாக மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டோட லிங்க்கை ஹெட்டுக்கு கடைசியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். இதை சேவ் பண்ணோடனே உங்களுக்கு ஐக்கான் கிடைக்காது. நீங்கள் திரும்பியும் ஃபோன்டாசமில் போய் என்ன ஐக்கான் வேணுன்றது. இப்போ நம்ம எடுத்தது என்னென்னா சப்போர்ட் லிங்க்கு, அதாவது ஐக்கான் வர்றதுக்கான ஒரு சப்போர்ட் லிங்க்கை தான் எடுத்தோம். இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு ஃபோன்டாசமில் போயிட்டு இப்போ இதுக்கே நான் வெளியே வந்துடுறேன். ஃபோன்டாசமோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அதில் நமக்கு சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐக்கான்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ நான் இதில் போய் சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நிமிஷம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் பே பண்ணுற மாதிரி ஐக்கான்ஸ் இருக்கும், அதனால் ஃப்ரீயை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயான ஐக்கான்ஸ் வரும். இதில் எனக்கு என்ன தேவைன்னா இப்போ ஆரோ மார்க்கோட ஐக்கான் தேவை. ஸோ ஆரோன்றதை போட்டுடுறேன். நமக்கு தேவையான ஐக்கான் எங்கே இருக்குது? இதுதான் லெஃப்ட் ஐக்கான். ஸோ நான் இதை அப்படியே கிளிக் பண்ணிடுறேன். இந்த எம்டி பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்குல்ல இந்த ஆரோன்ற இடத்துல இப்படி போட்டுருங்க. அடுத்தது ஹார்ட் ஐக்கான் தான் நமக்கு தேவை. ஹார்ட்டுன்றதை போய் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு இந்த ஐக்கான் தான் தேவை. ஸோ இதையும் நம்ம கிளிக் பண்ணிட்டு மேலே இந்த ப்ளூ கலர் டப்பால் நீங்கள் எங்கே வேணால் ப்ளூ கலர் பாக்ஸில் நீங்கள் எங்கே வேணால் கிளிக் பண்ணலாம், காப்பி ஆகிடும். எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம போய் அவுட்புட் பார்ப்போம் எந்த மாதிரி வந்திருக்குன்ற மாதிரி. ஸோ ரிஃப்ரெஷ், அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம போய் கொஞ்சம் CSS ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஒரு கார்ட் ஷேப் கிடச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம யூனிவர்சல் செலக்டர் போட்டு பேடிங் 0 பிக்சல், மார்ஜின் 0 பிக்சல், பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ் இப்படின்னு போட்டு நம்ம சேவ் பண்ணுற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்டைல் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ என்னென்னா அந்த மொத்த கார்டும் சென்டராக வரணும், ஸ்க்ரீனுக்கு சென்டராக. அதனால் என்ன பண்ண போகிறோம், செக்ஷனில் இருக்கக்கூடிய கிளாஸ் நேம் கண்டெய்னர் அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் அடிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக தெரியணுன்றதுக்காக. பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஹைட்டு ஃபுல்லாக பிடிக்கணுன்றதுக்காக, ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணணுன்றதுக்காக 100 VHனா வியூ போர்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்பிளே, ஃப்ளக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட், சென்டர், அலைன் ஐட்டம்ஸ், சென்டர். ஸோ நான் இதுக்கு கூட நான் அந்த கார்டையும் டிசைன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த கார்ட் ஷேப் உங்களுக்கு தெரியும். ஹைட் வந்து ஒரு 400 பிக்சல் வச்சுருந்தேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நம்ம போட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சும்மா 400 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். வித் வந்து ஒரு 500 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டுன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த கார்டும் ஒயிட் மாரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு ஒரு கார்ட் ஷேப் கிடச்சிருச்சு. ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் வித் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 600 பிக்சல் கொடுத்துட்டேன். ஸோ ஓகே, இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். இல்லை 650 போட்டு போகலாமா? ஓகே 650 ஓகே. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த டாப் லேயர். நீங்கள் இந்த பெயிண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லோ கலர். இப்போ நம்ம இந்த ரெட் கலர் முடிச்சிட்டோம். இப்போ ரெட் கலர் தான் வர வச்சுருக்கிறது. ரெட் கலர் பாக்ஸ் நம்ம டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த டாப் லேயர், இந்த எல்லோ கலர் பாக்ஸை தான் பண்ண போகிறோம். அது ஏற்கனவே கண்டென்ட்லாம் உள்ளே போட்டேன் இந்த டாப் லேயருக்கு. இப்போ அதுக்கு போய் நம்ம ஸ்டைல் எதுனா போதும். இப்போ நான் டாப்புக்கு போகிறேன். டாப்புன்ற ஒரு கிளாஸ் நேமை காப்பி பண்ணிட்டு டாப்புன்றதை யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஒருத்தர் போயிடுவாங்க. அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஏன்னா வெர்டிக்கலாக நமக்கு சென்டராக தான் இருக்கும். நான் உங்களுக்கு டினோட் பண்ணி காட்டுறதுக்காக பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்ற மாதிரி போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அதையும் இதையும் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துப்பீங்க. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது ரிலேட்டடாக போயிடுச்சா? இது ஏன் இன்னும் கீழேயே இருக்குது, இதுக்கு பக்கத்தில் தானே போகணும் அப்படின்னீங்கன்னா இது பிளாக் லெவல் எலமெண்ட். பி டேக்குன்றது பிளாக் லெவல் எலமெண்ட். இங்கே பி டேக்குன்றது பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ கீழே தான் வரும், ஹை டேக் பக்கத்தில் வராது, அதாவது ஐக்கான் பக்கத்தில் வராது. ஸோ அது ஏற்கனவே ஒரு டிவ்வை வச்சுக்கிறதுனால, இங்கே ஏற்கனவே ஒரு டிவ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா செலக்டர் யூஸ் பண்ணலாம். இங்கே கிளாஸ் நேம் நிறைய போயிட்டுருக்கு, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே செலக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா டாப் உள்ள இருக்கக்கூடிய சைல்டாக இருக்கக்கூடிய டாப் உள்ள இருக்கக்கூடிய டிவ்வு இல்லை டாப் உள்ள இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிவ்ன்ற மாதிரி போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு சைல்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்க போகிறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு இப்போ இது பெருசாக வேணும்னா நீங்கள் ஹைட்டு கொடுக்காதீங்க, எப்பயுமே பேடிங் கொடுங்க. அண்ட் அது உள்ளே இருக்கக்கூடிய H1 டேக்கு நமக்கு பெருசாக வேணும். இருந்தாலும் ஃபோன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் இதுலேயே, ஏன்னா எல்லாருக்கும் அப்ளை ஆகட்டும். ஃபோன் சைஸ் ஒரு 20 பிக்சல் கொடுப்போம். ஓகே, 20 பிக்சல் இல்லை ஒரு 22. ஓகே, 22 லுக்ஸ் குட். நமக்கு இதுவே போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு பேடிங் கொடுப்போம். பேடிங் ஒரு 10 பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுத்துப்போம். கலர் வந்து எப்படி இருக்குன்னா கிரே கலரில் இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா இந்த பேக் டு இது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், இந்த ஏரோ மார்க் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னா நம்ம கேப் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு டிவ் இருக்குல்ல, இதில் போய்ட்டு கேப் யூஸ் பண்ணிக்கலாம். கேப் 20 பிக்சல் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். இந்த மாதிரி தள்ளி போயிடும். இது ரொம்ப தள்ளி போன மாதிரி இருக்குது. நம்ம 15 பிக்சல் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இல்லைனா 10 பிக்சல், சாரி 10 பிக்சல் யூஸ் பண்ணிட்டு, ஆனால் முன்னாடி இருந்ததே கரெக்டாக தான் இருந்துச்சு, நம்ம அதே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம 10 பிக்சலே போட்டுப்போம். சரி, இப்போ என்ன பண்ணிடலாம்னா எல்லாத்துக்கும் கிரே கலர், ஏன்னா அந்த கார்ட் டிசைனில் நமக்கு கலர் எல்லாமே கிரே கலரில் இருந்துச்சு. ஸோ நம்ம கிரே கலர் கொடுப்போம், இல்லை லைட் கிரே கொடுத்து பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து பார்டர், இப்போ நான் இதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன் பேக்ரவுண்ட் கலரை. ஓகே, இப்போ என்னன்னா இதுக்குள்ளே ஒரு பி டேக் இருக்குல்ல, இந்த டிவ் டேக்குள்ளே ஒரு பி டேக், அதை நம்ம செலக்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா அந்த பி டேக்கோட டெக்ஸ்ட் ஸ்டைல், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கேப்ஸாக மாற்றிடலாம். என்னோட அந்த கார்ட் டிசைனுமே உங்களுக்கு டாஸ்கில் ஃபுல்லாக கேப்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் கேப்ஸாக மாற்றிடுறேன். ஃபோன் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன், ஏன்னா பெருசாக தெரியுது. ஓகே, நம்ம ஃபோன் ஃபேமிலி மாற்றினா இதே மாதிரியே இருக்கும். கொஞ்சம் பேடிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். பேடிங் மட்டும் என்ன கொடுக்கலாம்னா ஒரு 15 பிக்சல் கிட்ட கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாட்டம் இதுக்கு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ டாப் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதோட ஃபோன் ஃபேமிலி மாற்றினா உங்களுக்கு லுக்கு இதே மாதிரி வரும். ஃபோன் ஃபேமிலி மாற்றாதனால உங்களுக்கு அதுவும் இதுவும் வேறு மாதிரி தெரியலாம். நான் ஃபோன் ஃபேமிலி மாற்றிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு லுக்கு ஒரே மாதிரியே தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த டிவ் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பெயிண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸை நான் டிசைன் பண்ண போகிறேன். ப்ளூ கலர் பாக்ஸுக்கு இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். ஒரு டிவ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டிவில் என்ன பண்ணுறேன், பாட்டம்னு போட்டுறேன். பாட்டம்னு போட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ளேயும் ஒரு 2 பாக்ஸ் இருக்கும்.
இங்கே பாட்டம் இது ஒரு பாக்ஸ் தான், ஆனால் இதுக்குள்ளேயும் இது ஒரு பாக்ஸ் இருக்கும், இது ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது இது ஒரு பாக்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ளூ கலர் பாக்ஸ்க்கு இங்கே ஒரு பாட்டம்னு ஒரு பாக்ஸை போட்டாச்சு. அடுத்தது அது உள்ள ரெண்டு டிவிஷனாக பிரியுது. எதுக்காக இந்த 2 டிவிஷன்னா அப்போ தான் நம்மளால் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2 சைல்டு இருந்தால் தான் நமக்கு பக்கத்தில் உட்கார வைக்க முடியும். அதனால் இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். இந்த டிவ் உள்ள ஒரு இமேஜ், இந்த டிவிஷன் உள்ள நமக்கு தேவையான எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், நான் இன்னொரு டிவ் போட்டு அதை இமேஜுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் இமேஜ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். இமேஜ் பாக்ஸுன்ற மாதிரி போட்டுக்கிறேன். இல்லை ஒரு சும்மா இமேஜ் டேகு, இல்லை நம்ம தான் ஆல்ரெடி இமேஜ் எடுத்துகிட்டு வச்சிட்டோம்ல, ஸோ லோக்கல் இமேஜே யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்சின்ற ஆட்ரிபியூட்டில் டாட் ஸ்லாஷ்னா கரண்ட் ஃபோல்டர் குறிக்கும். கரண்ட் ஃபோல்டர்னால் யாருன்னா Day 23 தான் இங்கே கரண்ட் ஃபோல்டர். அது உள்ளே இருக்கக்கூடிய பிளான்ட் இமேஜ் அப்படின்றது தான் அந்த டாட் ஸ்லாஷ் குறிக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே டாட் ஸ்லாஷ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சர்வர் சைடில் ஹோஸ்ட் பண்ணும்போது எரர் அடிக்காது. டாட் ஸ்லாஷ் போட்டே எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஆல்ட் ஆட்ரிபியூட். ஆல்ட்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், சும்மா பிளான்ட் இமேஜ் அப்படின்ற மாதிரி, இல்லை பிளான்ட் பிக்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் டிவ் உருவாக்குறேன். நெக்ஸ்ட் டிவ் தான் அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய டிவ். இல்லைன்னா நம்ம இதுலேயே என்ன பண்ணிடலாம், ரைட்டு லெஃப்ட்டுன்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ இது லெஃப்ட் பாக்ஸ், இது நமக்கு ரைட் பாக்ஸ். ஸோ RIGST ரைட் பாக்ஸ். ஓகே, இதுக்குள்ளே நமக்கு என்னென்ன தேவைன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுலேயும் நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் தான் போட போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், இது 2 கம்பைனாக இருக்கிறதுனால இது ஒரு டிவிஷனாக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இது 2 கம்பைனாக இருக்குது. ஸோ நான் இப்போ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி காலம் யூஸ் பண்ண போகிறேன், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். அதனால் இது 2 கம்பைனாக இருந்தால் எனக்கு கேப் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நான் ஒரு வாட்டியும் போயிட்டு மார்ஜின் டாப்ன்ற மாதிரி பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இதை டிவிஷனை படுத்தாலே இது நம்ம H1 டேக்லேயே இதிலே போட்டு அது உள்ள ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதா டேக் தான், இதுவும் P டேக் தான். இது ஒரு டிவ். இது ஏன் டிவ்னா 2 பட்டன் இருக்குது. நீங்கள் எப்பயுமே மோர் தென் 1 பட்டனுக்கு மேலே 1 ஐக்கானுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் இங்கே ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் லேஅவுட் போட்டுடுறேன். லேஅவுட்டில் என்ன பண்ணிடுறேன்னா, முதல் டிவிஷன் எதுக்காகனா அந்த H1 டேகுக்கும் ஒரு பேராகிராஃப் டேகுக்கும் H1 டேக் போடுறேன். கிளாசிக் பீஸ் லில்லின்ற மாதிரி இருக்குது. ஸோ டபுள் ஹேண்டாக வச்சுக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிறது டைப் பண்ணுறதுக்காக நான் டபுள் ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ கிளாசிக் வேணால் நம்ம அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கேப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கேப்ஸில் நம்ம டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது P டேக்கா பேராகிராஃப் டேக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், பாப்புலர் ஹவுஸ் பிளான்ட். அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா H2 டேகோ இல்லை H3 டேக் யூஸ் பண்ணி பார்ப்போம். இது உள்ள ஒரு ஐகான் டாலர் சிம்பிள் மாதிரி வருது. நம்ம ஐகான் இருக்கா பார்ப்போம், இல்லை என்டிட்டி நேம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன், இந்த பேராகிராஃப் லோரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு லோரம்னா ஒரு சாம்பிளான டெக்ஸ்ட். நம்ம இப்போ டிசைன் பண்ணுறதுனால இந்த சாம்பிளான டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் VS கோடில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, லோரம்னு டைப் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிளான ஒரு பேராகிராஃப் வந்துடும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் இந்த லேஅவுட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு அதாவது இந்த இங்கே இருக்கிற மாதிரியே அவங்க டிசைனில் கொடுத்த மாதிரியே பேராகிராஃபை நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டிவ் டேக் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காகனா பட்டனுக்காக. ஸோ கிளாஸ் நேம் பட்டன் பாக்ஸ், BTN பாக்ஸ்ன்னு வச்சிடுறேன். பட்டன் பாக்ஸ், இது உள்ள 2 பட்டன். ஃபஸ்ட்டு பட்டன் ஆட் டு கார்ட்டு, செகண்ட் பட்டன் விஷ் லிஸ்ட்டுன்ற மாதிரி போட்டுடுறேன்.
ஸோ விஷ் லிஸ்ட் போட்டேன். இப்போ நம்ம இதை மினிமைஸ் பண்ணிட்டு இங்கே போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவுட்புட்டில் எப்படி வந்திருக்குன்னு போய் பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதை விட்டு வெளியே போயிருக்கு. ஸோ எதுக்காக வெளியே போயிருக்குன்னா நம்ம பர்சன்டேஜ் சொல்ல, அதாவது இந்த லெஃப்ட் பாக்ஸுக்கும் ரைட் பாக்ஸுக்கும் நீங்கள் வித்து அலைன் பண்ணணும். இப்போ லெஃப்ட் பாக்ஸுக்கும் ரைட் பாக்ஸுக்கும் நீங்கள் வித்து எவ்வளோன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போய் சிஎஸ்எஸில் இங்கே என்னென்னு கிளாஸ் நேம் போட்டிருக்கோம், லெஃப்ட் பாக்ஸ் அண்ட் ரைட் பாக்ஸ் தானே போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டாட் லெஃப்ட் பாக்ஸ் ரைட் பாக்ஸ் அப்படின்றத போட்டுடுறேன். ஸோ இதோட வித் வந்து நான் 100க்கு பிரிக்கணும். வித் அங்கே எவ்வளோ கொடுத்துருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி 100க்கு பிரிக்கணும். இங்கே 40, 60 அந்த மாதிரி பிரித்து பார்க்குறேன். முதல்ல பிரித்து பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ 60% அப்படின்றத போட்டேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். திங்க் ஸோ நான் இந்த ஒயிட் பாக்ஸை விட்டே வெளியே போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கார்டோட டிவ் எங்கே முடியுதுன்னு பார்ப்போம். எஸ், இதை விட்டு நான் வெளியே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடணும், பாட்டமுக்கு போயிட்டு ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறேன். பாட்டமுக்கு போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்ற மாதிரி போட்டுடுறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம இமேஜுக்கு வந்து லெஃப்ட் பாக்ஸில் தானே இருக்குது. ஸோ இமேஜுக்கு என்ன பண்ணலான்னா, இமேஜ் என்ன சொல்கிறீங்கன்னா இருக்கிற பாக்ஸுக்குள்ளே நீ கரெக்டாக இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா வித் 100%. இப்போ என்னென்னா இமேஜ் வந்து நம்ம வச்சுருக்க பாக்ஸை விட்டு வெளியே போயிருக்கு, லெஃப்ட் பாக்ஸை விட்டு. அதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் அடிச்சிங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நான் பேக்ரவுண்ட் கலர் அடித்து காட்டுறேன் வேணா உங்களுக்கு. நான் இமேஜை ஸ்டைல் பண்ணாமல் வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், நம்மளை விட்டு வெளியே போயிருக்கா, அந்த பாக்ஸும் வெளியே போயிருக்கு. எதுக்காகனா இது பெருசாக இருக்கிறதுனால. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இமேஜ் என்ன பண்ணிடலாம், வித் 100%, ஹைட் 100% கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே செட் ஆகிடும். அதாவது அது இருக்கக்கூடிய பாக்ஸ்லேயே அது கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு போய் ஸ்டைல் அடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம். இப்போ என்னென்ன பண்ணிடலாம்னா லெஃப்ட் சைடில் இருக்க இதை நம்ம மாடிஃபை பண்ணிடலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு ரைட் சைட் பாக்ஸ்ன்னு இருக்குல்ல, அங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், இங்கே நல்லா பாருங்கள், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு ரைட் சைட் பாக்ஸில் எல்லாமே இப்படி வந்துடும். நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம்னு கொடுங்க. ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்றது யூஸ் பண்ணிங்கன்னா, ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா கீழே கீழே வந்துடும். இந்த மாதிரி கீழே கீழே வந்துடும். ஸோ நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணலான்னா இதுலேயே நம்ம கேப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேப் யூஸ் பண்ணி தனித்தனியாக பிரிக்கிறேன் பாருங்கள். 20 பிக்சல்னு கொடுத்துட்றேன். பாருங்கள், இப்போ நமக்கு ஸ்பேஸ் வந்துருக்கு. இது எதனாலனா ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணதுனால ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணதுனால இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ் நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், இந்த ரைட் பாக்ஸுக்கு இல்லை ஓவரால் பாக்ஸுக்கு நான் பேடிங் கொடுத்துட்றேன். ஓவரால் பாட்டம் இருக்குல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், பேடிங் ஒரு 20 பிக்சல் கொடுத்துட்றேன். பேடிங் ஒரு 20 பிக்சல். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இங்கே ஏற்கனவே நமக்கு லெஃப்ட் சைட் பாக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்னா பார்டர் அப்படின்றத யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் வர வைப்போம். பார்டர் ரைட் அப்படின்றத போட்டு ஒரு 2 பிக்சல் சாலிட் லைட் கிரேன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடு வந்துடும். இது ஃபுல்லாக தெரியணும், அதாவது டச்சாக இருக்கணும்னா நம்ம லெஃப்ட் பாக்ஸுக்கு பேடிங் அடிக்கக்கூடாது, பாட்டம் பாக்ஸுக்கு பேடிங் அடிக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு மேலே போய் டச் ஆகும். இப்போ நம்ம டாப் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பார்டர் பாட்டம் போட்டுடலாம். டாப் பாக்ஸுக்கு போய் பார்டர்
பார்டர் பாட்டம்ன்றது போட்டுடலாம். போட்டுட்டு அதேமாதிரி 2 பிக்சல் சாலிட் லைட் கிரே அப்படின்றத போட்டுடலாம். லைட் கிரேன்றதை போட்டுடலாம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஹைட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஹைட்டை மட்டும் என்ன பண்ணிடுறேன், ரெடியூஸ் பண்ணிடுறேன் 300 பிக்சல்ன்ற மாதிரி. ஓகே, ஒரு 350. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஒரு கார்டு டிசைன் கிடச்சிருக்கு. இன்னும் நமக்கான சில ஒர்க் இருக்குது. இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டைலிங் ஆட் பண்ணணும். பேடிங் பாட்டமுக்கு ஓவராலாக அடிக்காமல் இப்போ நீங்கள் போய் பாட்டம் அடிச்சிங்கன்னா இங்கே போய் பேடிங் ஆட் பண்ணிங்கன்னா இந்த லைன் நகர்ந்துடும் உங்களுக்கு. அதனால் இதுக்குள்ளே தனி பேடிங், இதுக்குள்ளே தனி பேடிங் அடிக்கணும். அதை இன்னும் கொஞ்சம் இந்த டிசைனை இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டைல் ஆட் பண்ணணும். நம்ம ஃபோன் ஃபேமிலியெல்லாம் மாற்றணும். இங்கே கொஞ்சம் ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். பாய் பாய்.